அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறோம். சாம்பாருக்கு அதுக்கு நான் 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு 200 கிராம் தக்காளி, வெங்காயம் போட மாட்டோம். ஆனால் வெங்காயம் வந்து காயில் போடுவோம். காயில் போடுறதுக்கு 200 கிராம் வெங்காயம், அதுக்கு ஒரு 100 கிராம் தக்காளி, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகாத்தூளும் நாங்கள் தனியாத்தூளும் மிக்சிங்காக அரைச்சி வச்சுருப்போம், அது ஒரு 25 கிராம், அப்புறம் 2 பல் பூண்டு, முழு பூண்டு. இது உரிக்கணும். உரித்து இது பருப்புலேயே போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இது வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிப்பதற்கு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் நம்ம முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற மென்ஷன் படி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா தொட்டுக்க இல்லாமலே சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. தொட்டுக்கே கேட்க மாட்டாங்க. நல்ல சுவையான சாம்பார் செய்யப்படும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சாம்பாருக்கு, ஏன்னா பெரிய வெங்காயம் போடுறதுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இப்போ எப்படி சாம்பார் செய்யறதுன்னு காட்டலாம். முதல்ல பருப்பு கழுவி அடுப்பில் வச்சிடணும், குக்கரில் வச்சிடணும். அதில் தக்காளி, சீரகம், இதில் சீரகம் சோம்பு போடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இதில் மஞ்சத்தூள் நான் காட்டலாம். தேவையான அளவு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் பருப்புலையும், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காயிலையும் போடணும். இப்போ அடுப்பை பற்றிடணும். பருப்பில் நம்ம வந்து சீரகம், சோம்பு, அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, 200 கிராம் பருப்புக்கு 200 கிராம் தக்காளி, அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பூண்டு நம்ம 2 காமிச்சோம். கொஞ்சம் தட்டி தாளிக்க எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ கிளறி விட்டு இது 5 விசில் விடணும். இப்போ 5 விசில் அடிச்சிருச்சு, இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் வைக்கணும். வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, எலுமிச்சம்பழம் அளவு இல்லை, நெல்லிக்காய் சைஸ், ரொம்ப போடக்கூடாது. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து 50 எண்ணெயே போதும் இந்த சாம்பாருக்கு. ஆனால் என்னென்னா இதில் மெத்தட் என்னென்னா, வெங்காயம் தக்காளியை நம்ம எண்ணெயிலே வதக்கிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கணும். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் போட்டுடணும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் மிக்சிங்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு நான் மிளகாத்தூள் போடுறதில்ல. அந்த மிக்சிங் மசாலாவே எல்லாத்துக்கும் குழம்புக்கெலாம் போட்டுக்கிறேன். இது வந்து 25 கிராம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு பரட்டு தரட்டேன் எண்ணெய், அப்போ கமகமான அது வாசனை வரும். அப்போ தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம இன்னும் தாளிக்கலை.
நம்ம இன்னும் தாளிக்கலாம் செய்யல. வெங்காயம் தக்காளி வேக வச்சு அதில் மசாலாவை எண்ணெயிலே போட்டு பிரட்டிட்டு அந்த மசாலாவை தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்து நம்ம முருங்கைக்காய் உப்பு போட்டுட்டோம் முதலையே. இது நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம், புளியை ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளித்து விட்டுலாம். ஒரு 5 மினிட்ஸாவது கொதிக்கணும், அந்த புளியோட பச்சை வடை போகணும். ஆனால் ரொம்ப கொதிக்க வச்சுட்டா சாம்பார் புளி ரொம்ப கொதிக்க வச்சா கண்டிப்பாக கடுத்து போயிடும், சாம்பார் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுவை கம்மியாயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம். ஓகே, கொதிச்சிருச்சு. இந்த புளி நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. நல்லா சட்டி காயிட்டும். ஓகே கைஸ், இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்கிறது தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ கடுகு போடணும். கடுகு உளுத்தம் பருப்பு, அடுத்து நம்ம கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை வதங்கிச்சு. அடுத்து நம்ம தட்டி ஒன்றும் பாதியமாக தான் தட்டி வைக்கணும். பூண்டு ரொம்ப தட்டிட்டிங்கன்னா கசப்பாயிடும். பூண்டு அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து வச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு, மசாலா தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம பருப்பையும் ஊற்றிடணும். கடைஞ்சி வச்ச பருப்பையும் அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ரெண்டு மூணு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பார், சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இப்போ நாம் சுவையான சாம்பார் செய்வது எப்படின்னு பார்த்தோம். நீங்கள் சமையல் தெரியாதவங்களாக இருந்தானா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நாங்கள் சொல்கிற மென்ஷன் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாம்பார், குழம்பு எல்லாமே சுவையாக கிடைக்கும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்போ தான் வந்து சேரும். அவ்வளோதான். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது காரம்லாம் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் பண்ணால் ரொம்ப காரம் இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும்.